இப்பெல்லாம் பாதுகாப்புக்காக தெருக்கள்ல வீடுகள்ல கேமராக்கள் வைத்திருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் அந்த கேமராக்கள் தெளிவாக திருடர்களை காட்டினாலும் கூட அவர்கள் பிடிபடுவதில்லை. அப்படியே அவர்கள் பிடிக்கப்பட்டாலும் தண்டனைக்கு அவர்கள் தப்பி விடுவார்கள். அந்த கேமராக்களை உடைத்து விடவும் செயலிழக்க செய்யவும் அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த கேமராக்களை காட்டிலும் தெளிவாய் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாக்கிற நித்திய வெளிச்சத்தை பொழிகிற ஒரு கேமரா உண்டு. அதுதான் கர்த்தருடைய கண்கள். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 3வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று. நல்லவர்களை மாத்திரமல்ல, துன்மார்க்கரிடமிருந்து நல்லவர்களை பாதுகாப்பதற்காக கர்த்தருடைய கண்கள் துன்மார்க்கர் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறது. பூமி முழுவதும் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் ஜனத்தின் மேல் நோக்கமாயிருக்கிறது. கேமராக்கள் கூட ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் கவர் பண்ண முடியும். அப்படி கேமராக்கள் வைக்க வேண்டும் என்றால் உலகம் முழுவதிலும் உள்ள தேசங்களுக்கு கோடி கேமராக்கள் வைக்க வேண்டுமே. அப்படி வைத்தாலும் கூட பாதுகாப்பு கிடைக்காது. ஆனால் 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் அவர்களை பாதுகாக்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் அல்ல, அல்லும் பகலும் உங்களை அந்த கண்கள் தூங்காமல் உறங்காமல் பாதுகாக்கிறது. பிறகு என்ன பயம் உங்களுக்கு? கேமராக்களை உடைத்துவிட்டு வீட்டிற்குள் புகுந்து கொல்லவும் அழிக்கவும் வருகிற பொல்லாதவர்களிடம் இருந்து உங்களை பாதுகாக்கும் கர்த்தர் மேல் நீங்கள் கண்ணோக்கமாய் இருக்கலாமே. இந்த கண்கள் உங்களை நித்திய வெளிச்சத்திலே நடத்தி பொல்லாதவர்களை தண்டித்து உங்களை பாதுகாக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுண்டு. 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருந்து இரவும் பகலும் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரமும் விழித்துக் கொண்டிருக்கிற நேரமும் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் உத்தம இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ உங்களை பாதுகாக்க கேமராக்கள் தேவையில்லை, கர்த்தருடைய கண்கள் மாத்திரம் போதும். அல்லேலூயா. தூங்காமல் உறங்காமல் என் நேரமும் அருகே